இறையடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் வாழ்வில் வசந்தத்தையும் செழிப்பையும் உண்டாக்கக்கூடிய வசந்த பஞ்சமி நாளன்று மாலை நேரத்தில் சுக்கிர ஓரையில் 8 அஷ்டலட்சுமிகளுக்கான வழிபாடு செய்யும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வழிபாடை நம்ம செய்கிறதன் மூலம் நம்ம வீட்டில் அஷ்டலட்சுமியின் அருளும் செல்வ செழிப்பு வசியமும் ஐஸ்வர்யமும் 8 விதமான செல்வங்களும் நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும். அந்த வழிபாடு முறை எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். பஞ்சமி நாளில் மாலை நேரத்தில் சுக்கிர ஓரையில் நம்ம பூஜை அறை முன்னாடி ஒரு சிவப்பு கலர் நிறத்தில் துண்டு துணி எதுவாக இருந்தாலும் அதை விரிச்சிட்டு, சிவப்பு கலர் நிறம் எதுக்குன்னா நம்ம செய்கிற வழிபாடோட பலனை நமக்கு அப்படியே எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் சிவப்பு கலரான ஒரு துணி அல்லது துண்டு பூஜை அறையை முன்னாடி விரிச்சிட்டு, அதில் மகாலட்சுமி படம் இல்லைன்னா சிலை எதுவோ இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு, அது முன்னாடி ஒரு ஸ்ரீ சக்கரம் நீங்கள் சிலையாக வச்சுருந்தாலும் சரி, இல்லைன்னா படமாக வச்சுருந்தாலும் சரி, இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன இது மாதிரி வச்சுருந்தாலும் சரி, படமாக வச்சுருந்தா நீங்கள் அதுக்கு அபிஷேகம் பண்ண தேவையில்ல. சிலையாக இருந்தாலும் இல்லை இந்த மாதிரி சின்னதாக இருந்தாலும் அதை பாலால் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு குங்குமம் வச்சுட்டு, இந்த மாதிரி இலை போட்டு அதில் மகாலட்சுமி படத்தை வச்சுட்டு, அதுக்கு மேலே பச்சரிசி நிரப்பிட்டு அதில் மகாலட்சுமியோட பீஜ மந்திரமான ஸ்ரீம் அப்படின்ற மந்திரத்தை எழுதிட்டு, அது மேலே ஸ்ரீ சக்கரத்தை வச்சுட்டு, அதை சுற்றி 8 முக்கோணம் நம்ம மங்கள குறியீடு கோலம் வரைஞ்சிக்கணும். முக்கோணம் ஷேப் எதுக்குன்னா, இது பரணி நட்சத்திரத்தோட குறியீடு. நம்ம இந்த முக்கோண ஷேப் போட்டு வரைகிறப்ப அதோட பலன் நமக்கு அதீதமாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி மங்களமான குறியீடு வரைஞ்சிட்டு, அது மேலே 8 அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு, அந்த விளக்குல எந்த திரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எண்ணெய்க்கு பதிலாக நெய் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோலத்தில் 8 அகல் விளக்கை வச்சு அதில் 8 தேவியரை எழுந்தருள செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பூ போட்டு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனைக்கு 108 ஏலக்காய் இல்லைன்னா 108 வெந்தயம் இல்லைன்னா தாமரை இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு கிடைச்சா 108 தாமரை மலர்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 5 ரூபா காயின் எடுத்துக்கலாம். இதில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 108 போற்றிகள், மகாலட்சுமியோட போற்றிகளை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு, இந்த தீப ஒளியை பார்த்து 8 தேவியரும் என் வீட்டில் என்றும் எழுந்தருள வேண்டும், இல்லைன்னா வாசம் செய்ய வேண்டும், உங்களோட அருள் பரிபூர்ணமாக எனக்கு கிடைக்க வேண்டும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு, இதுக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பால் சம்மந்தமான எந்த ஒரு இதுவும் வைக்கலாம். பால் பாயசம் வைக்கலாம், பாலில் தேன் கலந்து வைக்கலாம். பழம்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வைக்கலாம், மாதுளப்பழம் வைக்கலாம். மாதுளப்பழம் கிடச்சிச்சின்னா ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம மாதுளம்பழம் வச்சு நம்ம எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணுறப்ப மகாலட்சுமியோட அருள் அப்படியே நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வழிபாடை முடிச்சுக்கலாம். நம்ம நெய்வேத்தியம் பண்ண பொருளை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். வெளியே இருக்கிறவங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப அஷ்டலட்சுமிகளோட அருள் நம்ம பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். வீட்டில் பஞ்சம் பட்னின்ற சொல்லுக்கே இடம் இருக்காது. அஷ்டலட்சுமிகளோட வாசம் நம்ம வீட்டில் என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும். நீங்களும் இந்த வசந்த பஞ்சமியில் அஷ்டலட்சுமியோட அருளை பெற இந்த வழிபாடை செஞ்சு பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.